மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். சாவித்திரி போயிட்டு ராஜகம் கிட்ட வந்து இங்க பாருங்கன்னு உங்களுடைய மருமக வந்து பூஜை செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லிட்டு ஏதோ உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இங்க பாருமா அது அவளுடைய இஷ்டம், இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, இப்ப அவ வந்து எது பண்ணணும்னு நினைக்கிறாலும் அதை அவ பண்ணிட்டு போட்டோம், இதுல உனக்கு என்ன பிரச்சனை, கல்யாணம் எந்த தடையும் பண்ண மாட்டேன்னு அவ சொல்லிட்டல, அவ சொன்ன வாக்க வந்து அவ காப்பாத்துவா, நீ இதுல தலையிடாதுன்னு சொல்லிட்டு ராஜகம் சொல்றாங்க. ஓ நீ மருமகளுக்கு இப்படி சப்போர்ட் பண்றியா, உனக்கு இதுக்கு முதல்ல என்னுடைய மக கழுத்துல உன் பையன் தாலி கட்டுட்டு அடுத்த நிமிஷம் இவ யாருன்றத நான் காட்டுன்னு சொல்லி ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. இப்ப நேரா போயிட்டு ராஜாங்கம் வந்து நேரா தமிழ் கிட்ட போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இதுக்கு மேலே எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிட்டு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க மாமா, இதுல உங்களுடைய தப்புக்கு என்ன இருக்கு, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதுங்க, என் புருஷன் கண்டிப்பா வந்து அந்த தாமரையோட கழுத்துல தாலி கட்ட மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இவ அம்மா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா, ஒருவேளை இந்த கல்யாணத்தை அவன் நிறுத்திடுவாள, அவன் நிறுத்துறதுக்கு என்னடி ஆதாரம் இருக்கு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு தடையும் கூட இல்லாம எல்லா தடையுமே நான் அழிச்சிருக்கேன், அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பா சேதுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகும்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்றாங்க. அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.